ஹே டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு டிசைனில் வந்து கரெக்டான ஸ்பேஸிங், தென் வந்துட்டு லைன் ஹைட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் பர்ஃபெக்டாக கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா இதுவுமே பெனிஃபிட்டும் வந்து இதில் கிடைக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமா. ஸோ இதில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் குயிக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த ஆப் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து மிந்த்ரா எடுத்திருக்கேன். நீங்கள் ஏர்பிஎன்பி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்பன்னா, ஃபிக்மாக்குள்ள வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜ. அப்லோட் பண்ண நீங்க என்ன பண்ணணும் அப்பன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இமேஜ் கரெக்ட்டா? இது வந்து ஃப்ரேம். நான் வந்து iPhone 16 ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதுல வந்துட்டு கிரிட் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4 காலம் கிரிட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்ஜின் அண்ட் கட்டர் பார்த்தீங்க அப்பன்னா 16 பிக்சல் வந்து வரும். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம்க்குள்ள வந்து இந்த இமேஜ வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு, அ இதுல வந்து கரெக்டான அலைன்மென்ட் வந்து பண்ணிக்கோங்க. டாப்லயும் கரெக்ட்டா இருக்கணும், பாட்டம்லயும் கரெக்ட்டா இருக்க மாரி. பெருசா இருந்துச்சு இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது அப்பன்னா, நீங்க வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி. அப்போ இது எப்படி லுக் ஆகும்னு பார்த்தீங்க அப்பன்னா, கரெக்ட்டா மார்ஜினோட உங்களுக்கு வந்து கரெக்ட்டா தெரியும். இங்க பார்த்தீங்க அப்பன்னா மார்ஜின்ஸ் இருக்கு. இங்கேயும் மார்ஜின் கவுட்டர்ல வந்து இது போல. இமேஜ் வந்து மார்ஜின் கவுட்டர். பிகாஸ் அது ஃபுல் வித்தா காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து பார்த்து டிசைன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் ஒரு வேரியன்ட் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்பன்னா, இப்ப இதுல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிரவுண்ட்ல வந்து இமேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேக்கிரவுண்ட்ல இமேஜ் இருக்கு. அதை எப்படி நான் சொல்றது அப்படின்னா, பட்டன்ஸ் எல்லாமே இருக்கு கரெக்ட்டா? இப்போ வந்து நான் இமேஜ வந்து ஹைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து ஹைட் பண்ணிட்டேன். நான் வந்து எழுதின கன்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டைட்டில், அப்புறம் எம்ஆர்பி, பிரைஸ், இமேஜுக்கான ஒரு ஷேப் மட்டும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேற எதுவுமே நான் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன் பை ஒன்னா செக் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேயருக்கு மேலேயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத அப்படியே டூப்ளிகேட் பண்ணி 100398 இத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசைஸ் பண்ணி ஃபாண்ட் வந்து இப்போ பெருசா இருக்கு கரெக்ட்டா? ஸோ அப்போ ஃபாண்டோட சைஸ் வந்து 20 வைக்கணும். ஸோ 20 வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து பேக்கிரவுண்ட்ல என்ன மாரி இருக்கோ அதுக்கு ஏத்த மாரியே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அலைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி பண்றதுனால நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஃபாண்ட் சைஸ் வந்து தெரியும். பிளஸ் லைன் ஹைட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மல்டி லைன் கரெக்ட்டா? ஸோ மல்டி லைன்ல வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, லைன் ஹைட் வந்து எவ்வளோ குடுக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ பட்டன் அப்பன்னா பட்டனோட ஹைட் நம்ம வந்து லேர்ன் பண்ணும்போது லைக் பட்டனோட ஹைட் வந்து 44 பிக்சல் வந்து இருக்கணும். பிகாஸ் டேப் டார்கெட்டுக்காக கரெக்ட்டா? ஸோ அதுவுமே நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு லைனுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அப்பன்னா, இந்த மாரி மல்டிபிள் டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் சும்மா பேக்கிரவுண்ட்ல இருக்கிறதுக்கு மாரி அலைன் பண்ணாம, ஓகே இந்த இடத்துல இந்த மாரி சைஸ் யூஸ் பண்றாங்க. லைன் ஹைட் இந்த மாரி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அது மூலியமா வந்து கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரைட், see you designers.